பாஜகவோடு பலாப்பழம் சின்னத்தில் ராமநாதபுரத்தில் போட்டியிட்ட ஐயா ஓபிஎஸ் அவர்கள் இன்று வரை நிலை தெரியவில்லை. நாளை மேபி தெரியலாம் அவர் எங்க வந்து சேர போறார், யார் கூட வந்து சேர போறார் இல்ல தெரியலாம். இல்ல அது வந்து நான் செய்திகள் வந்துகிட்டு இருக்கு, செய்திகள் வரலாம். திமுக நல்ல கட்சி, தமிழ்நாடு அரசை சிறப்பா கையாண்டார் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அப்படின்ற எண்ணத்துல யார் வந்தாலும் சரி அவர்களை ஒரு மனதோடு ஏற்றுக்கொள்ளுகிற ஒரு இயக்கம் திமுக. இங்க ஒரே ஒரு கவுன்சிலர் இருக்கிறாங்க பாஜக, உமான்னு சொல்லிட்டு. அவங்க வந்து வெளியே வந்து பேட்டி கொடுக்குறப்ப சொல்றாங்க, திமுகல என்னுடைய வார்டுக்கு திட்டங்களை அள்ளி தந்திருக்கிறார் முதலமைச்சர் அப்படி என்று எதிரணியிலிருந்து இந்த குரல்லாம் வருது. நீங்க எங்க அணியில இருக்கிறவங்க சொன்னா நீங்க உங்க அணி நீங்க சொல்லுவீங்கன்னு பார்க்கலாம். அப்போ எதிரணியில இருப்பவரும் போற்றக்கூடிய தலைவராக இன்றைக்கு விளங்கி இருக்கிறார் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள். சிறுபான்மையினர் மொத்தமும் வந்து திமுக சேரக்கூடிய நிலை பாஜக அதிமுக கூட்டணி வச்சப்ப இருந்தது. சேலஞ்ச் பண்ணி சொல்ல, நீங்க ஆதாரம் தான் காட்டுங்க. ஒரு தேமுதிக தொண்டனாவது எனக்கு இந்த கூட்டணி பிடிக்கலன்னு சொல்லிட்டு வெளியேறினா, நீங்க அப்படி ஏறி இருக்கிறான் வெளியே எங்கேயாவது வேற ஒரு கட்சியில சேர்ந்து இருக்கிறாங்கன்னா நீங்க கேன் ஷோ. அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் முதலமைச்சர், அவரை எதிர்த்து கேள்வி கேட்டு துணிச்சல் மிக்க ஒருவராக கேப்டன் அன்னைக்கு எதிர்த்து கேள்வி கேட்டார் அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் நேருக்கு நேர. அது வந்து ஒரு பயங்கரமான துணிச்சல் மிக்கவராக கேப்டன் இருந்தார். அந்த துணிச்சலை இன்னைக்கு யார்கிட்ட பாக்குறாங்க தேமுதிக தொண்டர்கள்னா எங்களுடைய தலைவர்கிட்ட பாக்குறாங்க.